ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் வைஷு. ஸோ இப்போது நம்ம ஒரு சிம்பிளான முருங்கைக்காய் கத்திரிக்காய் மசாலா குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம தேங்காய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு 4 பெரிய தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட மாங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த இல்லை, அதனால் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம அதுவும் ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்ச காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா வதங்கிறதுக்கு. காய் நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா பச்சை வாசனை போட உடனே இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புளி கரைச்சி அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில்ஸ். அதுக்குள்ளே நான் பாத்திரம் கழுவி வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி. ஸோ 2 விசில் ஆகிடுச்சு. இப்போது நம்ம குழம்பு எடுத்து பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.